Good morning students. Now we are going to do the exercise number 2. From the following information, prepare capital account of partners Reuben and Derry when their capital are fixed. Particulars: Reuben, Derry. Capital on 1st April 2018 70,000, 50,000. Current account on 1st April 2018, that is C on காமிச்சிருக்காங்க, that is credit side இருக்கணும், credit balance அர்த்தம் 25,000, 15,000. Additional capital introduced 18,000, 16,000. Drawings during 2018-19 10,000, 6,000. Interest on drawings 500, 300. Share of profit 2018-19 35,000, 25,800. Next, interest on capital 3,500, 2,500. Salary nil, Derry 18,000. Commission ரூபனுக்கு 12,000 போட்டிருக்காங்க, பட் டெரிக்கு nil போட்டிருக்காங்க. ஓகேவா? இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? We have to prepare capital account according to fixed capital method. இந்த fixed capital method பிரகாரம் நம்ம prepare பண்ணோம் அப்படின்னா we have to prepare two account. One is fixed capital account, that is fixed capital accountல ஒன்று current account, ஒன்று இன்னொன்னது capital account. ஓகேவா? ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கவனிங்க, இந்த இடத்துல கேபிட்டல் இருக்கா, இந்த கேபிட்டல் எடுப்போம், அதே மாதிரி இந்த அடிஷ்னல் கேபிட்டல் எடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள் நான் எழுதுகிறேன், பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால உங்களுக்கு காட்ட முடியாது, அதனால் நான் வந்து அன்ட்ரூவில் போட்டிருக்கேன். பட் நீங்கள் போடும்போது அக்கௌண்ட்ஸ் நோட் தான் போடணும். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இது வரைக்கும் நீங்கள் என்ன போடணும், டெபிட்டும், இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடில் போடும்போது நீங்கள் வேறு நோட் வேறு சைடில், தட் இஸ் டபுள் சைடு யூஸ் பண்ணுங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடை ஆஸ் யூஷுவல் டெபிட்னு போடுவோம், இந்த இடத்துல நம்ம ஆஸ் யூஷுவல் கிரெடிட்னு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதுவோம்னா பாருங்கள், பர்டிகுலர்ஸ் எழுதுவோமா, அதே மாதிரி நமக்கு எழுதுகிறோம் பர்டிகுலர்ஸ் இங்கே டேட் போடுவோம். ஓகேவா? அதுமாதிரி இங்கேயும் நம்ம டேட் போட்டு இங்கே பர்டிகுலர்ஸ் போடுவோம். பர்டிகுலர்ஸ் போட்டுட்டு நம்ம ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பார்ட்னர் பேரும் எழுதுவோம், தட் இஸ் ரூபன், இன்னொன்று டெரி. அதேமாதிரி இந்த சைட்லேயும் நம்ம எழுதணும், தட் இஸ் ரூபன் அண்ட் டெரி. ஓகேவா? இந்த மாதிரி எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் ஆல்வேஸ் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இது பை சைடுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதுவோம். எழுதிட்டு அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 70,000 இருக்கா, அது அப்படி எழுதிடும். இவங்களுக்கு 50,000 தெரியுது, 50,000 இருக்குது. ஸோ அந்த 50,000 நம்ம அப்படி என்ட்ரி போட்டுறோம், எந்த சேஞ்சஸுமே அங்கே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலே சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம எங்கே காட்டுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் தான் காட்டும். ஸோ மறுபடியும் என்ன சொல்கிறோம், பைன்னு போட்டு கேஷ் அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படிங்கிறது போன வருஷத்தோட பேலன்ஸ், பட் இந்த வருஷம் கொண்டு வரத நம்ம கேஷ்னு காட்டலாம், இல்லை பேங்க்குன்னு காட்டலாம். மோஸ்ட்லி இப்போ நம்ம எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நம்ம காட்டுறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 18,000 போட்டுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வேறு எதுவுமே என்ட்ரி போட மாட்டோம், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் அப்படின்னு ஃபிக்ஸடாக இருக்குது பாருங்கள், எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த டோட்டல் போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த டோட்டல் போட 66,000 வருதுங்க, இந்த டோட்டல் போடும்போது நமக்கு 88,000 வருது. ஓகேவா? ஸோ நம்ம பேலன்சிங் ஃபிகர் பார்க்கும்போதும் நம்ம இந்த சைடில் அதே தான் போடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் போடுறேன்
ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, பேலன்ஸ்லாம் பண்ண ஞாபகம் இருக்கும். ஓகே, 88,000 இங்கே 66,000 போடுவோம். போட்டதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே பாருங்கள் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன வருதுங்க, இங்கேயும் நமக்கு 88,000ம் 66,000 தான் வரும் இல்லையா. ஸோ நான் பேலன்ஸ் காட்ட பாருங்க, இங்கே 88,000 வருது, இங்கேயும் 66,000 தான் வரும். ஸோ நம்ம அதையும் போட்டுறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம போடுறோம் டு பேலன்ஸ் கேரிட் டவுன் அப்படின்னு போடுவோம் இல்லையா. கேரிட் போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு இந்த அமௌண்ட்டே தான் நம்ம இங்கேயும் காட்டுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட் காட்டுது, கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டுது இல்லையா. நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ் காட்டுது, கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டுது. ஸோ நம்ம இதை தான் நம்ம இடத்துல காட்டுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது, ஃபிக்ஸடாக இருக்கும். இதே கேபிட்டலில் எண்ட் ஆகும்போதும் இதே கேபிட்டல் நம்ம காட்ட போகிறோம். அதனால தான் என்ன சொல்கிறோம், கேபிட்டல் ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு கீழே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் போட போகிறேன். நீங்களும் பாருங்கள், இங்கே இது கீழே அந்த லைன்லாம் கொஞ்சம் அழிச்சிடலாம். ஓகேவா, கரண்ட் அக்கௌண்ட். ஓகேவா, கரண்ட் அக்கௌண்ட் போடும்போதும் இதே மாதிரி நம்ம போடுவோம். என்ன அப்படின்னா பர்டிகுலர்ஸ் போடுவோம். ஆஸ் யூஷுவல் 2 பேர்த்தோட அக்கௌண்ட்ஸும் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள் அதே ஹெட்டிங் தான் இங்கேயும் வரப்போகுது. தட் இஸ் டேட், பர்டிகுலர்ஸ். இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபன், இங்கே டெரி, இங்கேயும் டேட் வரும், இங்கேயும் பர்டிகுலர்ஸ் வரும், இங்கேயும் ரூபன் போடுவோம், இங்கே டெரி போடுவோம். ஓகேவா, ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி போடும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம எழுதியிருக்கோம் அதெல்லாம் இங்கே எடுக்க மாட்டோம். ஓகேவா, இப்போ கரண்ட் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணும்போது கொஸ்டினில் பாருங்கள் சொல்லியிருக்காங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018 கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எந்த சைடு காட்டணும், கிரெடிட் சைடில் தான் காட்டணும். ஓகேவா, இப்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுவோமா, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, எழுதிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எழுத போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல எழுதும்போது அமௌண்ட் பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 25,000 15,000. ராபன்து 25,000ம் டெரி இது ஒரு 15,000 தான் இருக்குது, நம்ம போட்டுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இன்னொன்று புரிஞ்சுக்கிங்க, ஒரு பார்ட்னருக்கு இன்கம்மாக இருந்தால் கிரெடிட் சைட், ஒரு பார்ட்னருக்கு எக்ஸ்பென்ஸாக இருந்தால் டெபிட் சைட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் எந்த சைடில் வரும், டெபிட் சைடில் வரும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டு ட்ராயிங்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் போட போகிறோம். ஓகேவா, இப்போ ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, ஒரு 10,000 இருக்குது. ஓகேவா, யார் எடுத்திருக்கா, ரூபன் எடுத்திருக்காங்க. டெரி வந்து ஒரு 6,000 எடுத்திருக்காங்க, நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500 300. 500 வந்து ரூபன்தும், 300 யாருது டெரிதும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அதிலே சொல்லியிருக்காங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் 18 and 19 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ப்ராஃபிட் ஆஃப் த ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட்னா நீங்கள் ப்ராஃபிட்னே போடுங்க, அப்ராப்ரியேட்னு போடணும் அவசியம் இல்லை, நம்ம ப்ராஃபிட்னே போடுங்க. பை ப்ராஃபிட்டுங்க லாபம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பை ப்ராஃபிட் போட்டுட்டு 2018 19 போட்டிருக்காங்க பாருங்கள், 35,000 25,800 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 35,000 25,800 இருக்கா நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குது, கமிஷன் இருக்குது. ஓகேவா, சேலரி அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்னொன்று இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குது. ஸோ என்ன பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கும்போது ஒரு பார்ட்னருக்கு அது இன்கம்மாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3,500 2,500 3,500 2,500. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேலரி இருக்குது, கமிஷன் இருக்குது. சரி, இதில் பாருங்கள்
சேலரி யாருக்கு இருக்குது, கமிஷன் யாருக்கு? சேலரி அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிக்கு மட்டும்தான் இருக்குது, யாருக்கு இல்லை? ரூபனுக்கு இல்லை. ஸோ ரூபன் டேஷ் போடலாம். டெரிக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 18,000 இருக்குது. ஸோ நம்ம 18,000 நம்ம டெரிக்கு போட்டுரும். அதே மாதிரி கமிஷன் போடும்போது பை கமிஷன் அப்படின்னு போடும்போது இங்கே கவனிங்க, இதில் வந்து ரூபனுக்கு தான் இருக்குது 12,000 சொல்லியிருக்காங்க, டெரிக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டோம், டேஷ் போட்டோம் இல்லையா, இல்லாதனால. இப்போ நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 இருக்குது, 25,800, ஒரு 2,500, 18,000 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 61,300 வருது. 61,300. அதே மாதிரி ரூபன் கணக்கு பார்க்கும்போது ஒரு 25,000 இருக்குது, 35,000, 3,500, 12,000 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 75,500. ஓகே, 75,500 கிடைக்கும். இங்கே இப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டும் பாருங்கள் டெரிதும் இந்த 61,000 இதையும் தான் பார்க்கணும். இந்த 6,300 தான் நீங்கள் பார்க்கணும், இதையும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ரூபன் பார்க்கும்போது ரூபன் இங்கே 10,500 இருக்குது, இங்கே 75,500 இருக்குது. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே ரூபன் 10,500 இருக்குது, இங்கே 75,500 இருக்குது. ஸோ இங்கே 10,500 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 65,000. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணேன், இந்த ரூபன் அக்கௌண்ட்டையும் நம்ம அந்த 11th பார்த்தீங்கன்னா டபுள் காலம் சிங்கிள் டபுள் காலம் கேஷ் புக்கெலாம் நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயும் பண்ணுவோம். ஓகே, கேஷ் காலத்தையும் டெபிட் சைடில் கேஷ் காலத்தையும் கிரெடிட் சைடில் கேஷ் காலத்தையும் நீங்கள் டேலி பண்ணுவீங்க. அதே மாதிரி டெபிட் சைடில் இருக்க பேலன்ஸ் காலத்தையும் பேங்க் காலத்தையும் கிரெடிட் சைடில் இருக்க பேங்க் காலத்தையும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே இந்த டெபிட் தட் இஸ் ரூபனோட டெபிட்டும் ரூபனோட கிரெடிட்டும் தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 6,300 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது 61,300 இருக்குது. அப்போ போயிடுச்சு அப்படின்னு மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸிங் பார்த்தீங்கன்னா 55,000 தான் வரும். ஓகேவா? ஸோ நான் 55,000 ஆன்சர் போடுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே டோட்டல் எப்பயும் போல் போகிற மாதிரி தான் போடுவோம், அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, அதுலேயும் நம்ம எதுவுமே பண்ண போதில்லை. ஓகேவா? இங்கே 61,300 போட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது 55,000 தான் ஆன்சர் வருது. ஸோ நம்ம இதை தான் என்னென்னு சொல்லுவோம், டூ பேலன்ஸ் என்னென்னு போடுவோம், கேரி டவுன் போடுவோம். அதே மாதிரி இதுக்கு கீழே ஆன்சர் கீழே நம்ம ஒன்று போட போகிறோம், தட் இஸ் 65,000 அப்படிங்கிறது யாரோட பேலன்ஸாக இருக்குது, ரூபனோட பேலன்ஸ் 65,000 இருக்குது, டெரிது 61,000 தட் இஸ் 55, டெரிது பார்த்திங்கன்னா 55,000 இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா? என்ன பேலன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் வருது. ஓகேவா? கரண்ட் என்ன பேலன்ஸ் வருது, கிரெடிட் பேலன்ஸ் வருது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அக்கௌண்ட் போட போகிறோம். தட் இஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் 2 அக்கௌண்ட். ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் மட்டும்தான் நான் என்ட்ரி போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் போட கிடையாது. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் எல்லாமே என்ட்ரி போட்டிருக்கேன். தட் இஸ் கேபிட்டல் தவிர மற்ற எல்லாமே என்ட்ரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் டெபிட் தட் இஸ் ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் சைடில் வரும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் வருது, ப்ராஃபிட் வருது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் வருது. இது ஏன் இப்படி வருதுன்னா, ஒரு பார்ட்னருக்கு இன்கம்மாக இருந்தால் கிரெடிட் சைடில் காட்டலாம், செலவாக இருந்தால் டெபிட் சைடில் காட்டலாம், இந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை ஒரு பார்ட்னரோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் காட்டணும். ஒரு பார்ட்னரோட கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து டெபிட் சைடில் காட்டணும். இது உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.